ராமாயணம் கதை அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதிகாசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ராமாயணத்தில் எக்கச்சக்கமான கதாபாத்திரங்கள் இருக்கிறது. இந்த கதையில் ராமன் கதாநாயகனாக இருந்தாலும் அவரை எதிர்த்து போரிட்டவர் ராமனின் மனைவி சீதாவை கடத்தி சென்ற ராவணன் குறித்து என்ன கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? ராமாயணம் கதை என்று சொன்னாலே ராமன் அவரது 4 சகோதரர்கள் சீதையை திருமணம் செய்து கொண்டது, 14 வருடங்கள் காட்டிற்கு செல்வது, சீதையை ராவணன் கடத்தி செல்வது, ஹனுமான் மற்றும் அவரது சகாக்கள் உதவியுடன் சீதையை ராவணனிடமிருந்து மீட்டு வருவது இந்த கதையைத்தான் சொல்வார்கள். இங்கே ராவணன் குறித்து இதுவரை கேள்விப்படாத விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக பிரம்மன். ராவணனின் தந்தை புகழ்பெற்ற ரிஷி விஸ்ரவஸ். இவரது தந்தை பிரஜாபதி புலஸ்தியா ஆவார். பிரம்மன் தன் ஆற்றலை பயன்படுத்தி 10 மகன்களை உருவாக்குகிறார். அதாவது பிரம்மனின் மனதில் உருவான 10 பிரஜாபதிகள். அதில் ஒருவர்தான் ராவணனின் தாத்தா புலஸ்தியா ஆவார். ஆக ராவணனுக்கு பிரம்மன் கொள்ளு தாத்தா முறையாகிறது. அடுத்ததாக அஸ்வமேத யாகம். ராவணன் விஸ்ரவா என்ற ரிஷிக்கும் அசுர குலத் தலைவர் சுமாலியின் மகள் கைகேசிக்கும் பிறந்தவர். ரிஷி வம்சத்தின் ஆற்றலும் அசுர குலத்தின் பலமும் சேர்ந்து கொள்ள ராவணனை யாரும் அழிக்க முடியாத அசுரனாக வளர்த்திருக்கிறது. அதனால் தான் ராவணனை கொல்ல ராமர் அஸ்வமேத யாகம் நடத்தினார். அடுத்ததாக 10 தலை. பார்ப்பவர் எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம் இது. ராவணனுக்கு ஏன் 10 தலை? இது குறித்து பல கதைகளும் சொல்லப்படுகிறது. இருவேறு கதைகள் இதில் நம்பப்படுகிறது. முதலாவதாக ராவணனுக்கு ஒரே ஒரு தலைதான் இருக்கிறது. அவரது தாயார் 9 முத்துக்கள் பதித்த மிகவும் உயர்தரமான நெக்லஸை பரிசாக கொடுத்திருக்கிறார். அதை அணிந்த போது ராவணனின் உருவத்தை 9 உருவங்களாக பிரதிபலித்திருக்கிறது. அதை நினைவு கூறும் விதமாக 9 தலைகளோடே ராவணன் அடையாளப்படுத்தப்படுகிறான். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் சிவன் மீதுள்ள தீவிர பக்தியினால் தனது தலையை துண்டு துண்டாக வெட்டுகிறான். ஆனால் சிவனோ பக்தன் மீதுள்ள பாசத்தினால் ஒவ்வொரு துண்டையும் ஒரு தலையாக உருக்கொடுக்கிறார். இப்படியாக இருவேறு கதைகள் ராவணனின் 10 தலைக்கு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக உபதேசம். அப்போதிருந்த பண்டிதர்களில் கற்றுத் தேர்ந்தவனாக ராவணன் இருந்தான். எல்லாருமே அவனை மிகச்சிறந்த அறிவாளி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ராவணனும் போர் புரிந்து சீதையை மீட்ட பிறகு ராவணன் இறக்கும் தருவாயிலும் தான் கற்றுக்கொண்டதை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கும் வகையில் ராமனின் சகோதரனுக்கு உபதேசம் செய்தார். லட்சுமணனுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களில் பெரும்பாலானவை ராவணன் தன் சொந்த வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்களாகவே இருக்கின்றன. ராவணன் சொன்னதில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது, எப்போதும் நீ உன்னுடைய தேரோட்டி, சமையற்காரன், வாயிற்காப்பாளன் மற்றும் சகோதரர்களிடத்தில் நல்ல உறவு முறை கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் நினைத்தால் உன்னை எளிதாக வீழ்த்தலாம். அதே போல உன் எதிரியின் பலத்தை ஒருபோது குறைந்து மதிப்பிட வேண்டாம். கிரகண மாற்றங்கள், நட்சத்திரங்கள் ஆகியவற்றில் நம்பிக்கை வை. அவை உன் தலையெழுத்தையே மாற்றக்கூடும் என்றார். அடுத்ததாக வீணை. ராவணன் மிகப்பெரிய இசைக்கலைஞர். தனக்கென்றே ராவண வீணா என்ற இசைக்கருவியை உருவாக்கினார். அதில் சிவனை போற்றும் வகையில் சிவ தாண்டவத்தின் சில பாடல்களை இசைத்திருக்கிறார். அடுத்ததாக சூரியன். கடவுள் மீது தீவிர பக்தி கொண்டவர் ராவணன். தன்னுடைய கடும் தவத்தினால் ஏராளமான ஆற்றல்களை கொண்டிருக்கிறார். தன்னுடைய பெரும் சக்தியினால் சூரியனை மறைய வைக்கவும் அஸ்தமிக்கவும் ராவணனால் முடியும். அடுத்ததாக எல்லாம் அறிவான். மிக பெரும் ஆற்றல் கொண்ட ராவணனை பூலோகத்தில் மனித பிறப்பு எடுக்க வைத்திடும் போதே தான் எதற்காக பூலோகம் செல்கிறோம், இந்த அவதாரத்தின் நோக்கம் என்ன என்பதை ராவணன் அறிந்தே இருந்தார். அதோடுதான் ஒரு விஷ்ணுவின் அவதாரத்தால் வதம் செய்யப்படுவோம், அதுதான் தனக்கு முக்தி அளிக்கப் போகிறது என்பதையும் ராவணன் முன்பே அறிந்திருந்தார். அடுத்ததாக கால் விரல். சிவனின் அருளை பெற்ற ராவணனுக்கு தலைக்கணம் ஏறியது. மிகுந்த ஆணவத்தோடு என்னால் எல்லாம் முடியும், நானே பலசாலி, இந்த உலகில் என்னை விட பலசாலி யாரும் இல்லை என்ற ஆணவத்தோடு கைலாய மலைக்கு சென்று அங்கே சிவன் மலையையே தாக்க ஆரம்பித்தான். தனக்கு விருப்பமான சிவன் இலங்கைக்கு அருகில் இருக்கட்டும் என்று சொல்லி கைலாய மலையை தூக்க ஆரம்பித்தான். ராவணனுக்கு பாடம் கற்பிக்க நினைத்த சிவன் தன் காலின் கட்டை விரலை கொண்டு மலையை அழுத்த அதிக பாரம் தாங்காமல் தான் தூக்க நினைத்த கைலாய மலையை அப்படியே வைத்து விட்டான் ராவணன். அடுத்ததாக 6ம் 4ம். ராவணனின் 10 தலைக்கு காரணம் 4 வேதங்களையும் 6 சாஸ்திரங்களையும் குறிக்கும் வகையில் ராவணனுக்கு 10 தலைகள் இருக்கின்றன. இவர் ராசி கிரகங்களை கையாள்வதில் மிகுந்த திறமை படைத்தவராக இருந்திருக்கிறார். இவரது மகன் பிறக்கும் போது ஒவ்வொரு கிரகமும் எங்கே எந்த வரிசையில் நிற்க வேண்டும் என்று கூட சொன்னார். எல்லா கிரகங்களும் கேட்க சனி கிரகம் மட்டும் முரண்டு பிடித்து ராவணன் சொன்ன இடத்தில் நிற்கவில்லை. அடுத்ததாக எதிரிகள். ராவணனும் அவரது தம்பி கும்பகர்ணனும் பெருமாளின் வாயில் காப்பாளனாக இருந்தவர்கள். இவர்களின் நாமம் ஜெயா மற்றும் விஜயா ஆகும். நாங்கள் அனுமதித்தால் மட்டுமே பெருமாளை நீங்கள் சந்திக்க முடியும், எங்களை தாண்டித்தான் யாராக இருந்தாலும் செல்ல முடியும் என்ற ஆணவம் இருவருக்கும் ஏற்பட்டது.
ஒருமுறை சனத் குமாரர்கள் பெருமாளை சந்திக்க வைகுண்டம் செல்லும்போது அவர்களை இவர்கள் தடுத்து விட்டார்கள். இதனால் கோபம் கொண்ட சனத் குமாரர்கள் சாபம் வழங்கினர். தவறை உணர்ந்தவர்கள் விமோசனம் குறித்து கேட்க 7 ஜென்மம் விஷ்ணுவின் பக்தர்களாக பூமியில் பிறக்க வேண்டும் அல்லது 3 ஜென்மங்கள் விஷ்ணுவின் எதிரிகளாக பிறக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. விரைந்து விஷ்ணுவை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் இருவருமே 3 ஜென்மங்கள் எதிரிகளாக இருக்கிறோம் என்றார்கள். அடுத்ததாக மருத்துவ ஆற்றல். ராவணன் மிகுந்த மருத்துவ திறமையும் கொண்டவர். ஆயுர்வேத மருத்துவத் துறையில் பெரும் திறமை படைத்தவர். இவர் நாடி பரீட்சா என்ற புத்தகத்தினை எழுதியிருக்கிறார். அதே போல ஆர்க சாஸ்திரா என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதில் எந்தெந்த நோய்க்கு எந்த மருந்துகள் எவ்வளவு அளவுகளில் எடுக்கப்பட வேண்டும் என்று விவரமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதே இவர் எழுதிய ஆர்க பரீட்சா என்ற புத்தகத்தில் மருந்துகள் குறித்து எழுதப்பட்டுள்ளது. குமார தந்திரேயா என்ற புத்தகத்தில் பெண்கள் குறித்த உடல் உபாதைகளும் அதனை தீர்க்கும் முறையும் சொல்லப்பட்டிருக்கிறது. காயங்களை உடனடியாக போக்க சிந்துராம் மருத்துவ முறையை நடைமுறைப்படுத்தினார். அடுத்ததாக மனைவிக்காக. ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையிலான போர் கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருந்தது. ராவணனை தவிர அனைவரும் போரில் இறந்து விட்டார்கள். இந்த போரில் வெற்றி பெற மிகவும் சக்தி வாய்ந்த யாகத்தை ஆரம்பித்தான் ராவணன். இதற்கு முழு நேரமும், அதாவது யாகம் ஆரம்பித்த நேரத்திலிருந்து முடியும் வரை அங்கேயே இருக்க வேண்டும். இதனை அறிந்த ஹனுமானின் வானரப் படைகள் யாகம் நடத்த விடாமல் பல்வேறு இடைஞ்சலை செய்தார்கள். எதற்குமே ராவணன் அசைந்து கொடுக்கவில்லை. ஒரு கட்டத்தில் ராவணனின் மனைவி மண்டோதரியை கடத்திச் சென்றார்கள். மண்டோதரி கத்தி கூப்பாடு போட்டும் ராவணன் எழுந்தரிக்கவில்லை. ராமன் மனைவிக்காக எவ்வளவு செய்கிறான், நீங்கள் இப்படி உட்கார்ந்திருக்கிறீர்களே என்று மண்டோதரி கேட்க வேறு வழியின்றி ராவணன் எழுந்து சென்று விட்டான். யாகம் பாதியிலேயே முடிந்தது. இதனால் போரில் ராவணன் தோல்வியுற்றான். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.